பாரத பூமியில் பல சான்றோர்கள் வாழ்ந்த தொண்டை மண்டலத்தில் சென்னையில் பள்ளிக்கரணையில் அமைந்துள்ள அற்புதமான ஆலயம் ஸ்ரீ வாராகி உடனாய மனோன்மணீஸ்வரர் ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். சிவ தொண்டர்களாம் சமய குரவர்களான சுந்தரர், மாணிக்கவாசகர் போன்றவர்களின் சுதை சிற்பங்கள் நம்மை வரவேற்க அற்புதமான நேர்த்தியான கோபுர தரிசனத்தை முதலில் காண்கின்றோம். கோடி கும்ப தரிசனம் கோடி புண்ணியம். அதாவது இந்த கோபுரத்தை தரிசித்தோம் என்றால் தெய்வத்தைக் கண்டு அந்த தெய்வங்களினால் பெற்ற அருளை பெற்றதற்கு சமானம் என்று சான்றோர்கள் உரைக்கிறார்கள். அவ்வையும் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டா என்கின்றாள். இதோ இந்த அற்புத ஆலயத்திற்குள் நாம் பிரவேசித்து விட்டோம். இந்த ஆலயத்திற்கு வந்தவுடனேயே நமக்குள் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் என்று வாராகி அம்பிகை உரைப்பது போன்ற ஒரு உணர்வு. இதோ முதலில் நாம் அருள்மிகு விக்னஹர கணபதியை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். வேழமுகனை வணங்கினால் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம். ஸ்ரீகணநாதனே நமோ நமோ, ஜெயகணநாதனே நமோ நமோ, சங்கரி பாலனே நமோ நமோ, சரணம் ஐங்கரனே நமோ நமோ என வணங்கி மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கும் பசுவினையும் கன்றினையும் காணும் பேற்றினை பெற்றோம். இதோ கோ பூஜை இங்கே அற்புதமாக நிகழ்த்தப்படுகின்றது. இந்த பசுவின் உடம்பில்தான் 30 முக்கோடி தேவர்களும் உரைகிறார்கள். தொடர்ந்து நாம் இங்கே மதுரை வீரன் அவருடைய சன்னதியை காணுகின்றோம். இவர் கையில் வாளேந்தி பகைமையை துரத்தி விடுகின்றேன் என்று அற்புதமான நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார். இதோ கூத்தபிரான் சிவகாம சுந்தரியுடன் இங்கே அருள்பாலிக்கின்றார். எந்த ஒரு திருக்கோயிலிலும் இல்லாத சிறப்பாக பூரண புஷ்கலையுடன் பொய் சொல்லா மெய்யர் சாஸ்தா என்ற நாமத்தோடு இங்கே சாஸ்தாவும் அருள்பாலிக்கின்றார் அமர்ந்த நிலையில். சாஸ்தா என்பவர் ஐயப்பனின் மூல தெய்வம். இவருக்கு ஞான சக்தியாகவும் கிரியா சக்தியாகவும் இச்சா சக்தியாகவும் தன்னுடைய கையில் இருக்கும் மலரும் பூரணை புஷ்கலையும் இருக்கிறார்கள். மரத்தடி விநாயகரை காணுகின்றோம். குளக்கரை, ஏரிக்கரை, மண், சாணம் என அனைத்திலும் எழுந்தருளும் தெய்வமல்லவா இந்த முழுமுதற் கடவுள். இதோ அந்த தல விருட்சத்திற்கு அடியில் கண்ட விநாயகரை நாம் தரிசித்து லிங்கோத்பவரையும் தென்முகக் கடவுளையும் கோஷ்டத்தில் காணுகின்றோம். இந்த திருக்கோயிலுக்குள் வந்தால் கண்டிப்பாக நமக்குள் இருக்கும் கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை அறவே நீங்கிவிடும். லிங்கோத்பவராக அன்ன வாகனத்தில் பிரம்மனானவன் முடியை காணவும், வராக ரூபத்தில் திருமாலானவர் சிவபெருமானின் அடியை காணவும் வந்தார்கள். அப்படிப்பட்ட அண்ணாமலையாரின் தத்துவத்தை உணர்த்தும் அற்புத லிங்கோத்பவ மூர்த்தத்தை தரிசித்த நாம் தொடர்ந்து இந்த கோயிலை வலம் வருகையில் சரஸ்வதியின் தேவனாம் நம் தலையெழுத்தை மாற்றும் பிரம்மதேவனையும் தொடர்ந்து சண்டேச தேவரையும் தரிசிக்கின்றோம். இங்கே வராகி சிவனை அணைந்து இங்கே இருக்கிறாள். சிவனோட இருக்கிற ஒரே க்ஷேத்திரம் பூமியில் இதுதான். அம்பாள் சிவனோடைய சக்தியாக வராகி இங்கே நிற்கிறான். அந்தர்முகமாக லலிதா பரமேஸ்வரியாகவும் பகிர்முகமாக வராகி தேவியாகவும் இங்கே அம்பாள் நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். இதில் விசேஷம் என்னென்னா, எல்லாரும் வராகி லலிதா பரமேஸ்வரியோடைய படைத்தளபதி மட்டும்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அது மட்டுமே இல்லை. அப்போ அவள் எங்கே இருக்கா அப்படின்னா, சிவனோட பூமியில், ருத்ர பூமியில் சிவனோட சக்தியாக இருக்கும் மகாதேவி இந்த வராகி தேவி. அப்படிப்பட்ட தேவி இந்த பூமியில் சிவனோட சக்தியாக, மனோன்மணீஸ்வரனோட சக்தியாக இங்கே இருக்கா. தினமும் என்ன விசேஷம் அப்படின்னா, தினமும் நமக்காக தன்னுள்ளே இருக்க சிவத்தை பிரசவித்து நமக்காக வெளியில் கொடுக்குறா. திருப்பி ராத்திரி பூஜையில் அர்த்தஜாம பூஜையில் சிவனை தன்னோடு ஐக்கியப்படுத்திக்கிறதாக ஐதீகம். இங்கே தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று அருள்பாலித்த சிவபெருமான் அருள்மிகு மனோன்மணீஸ்வரர் என்ற அற்புத பெயருடன் விளங்குகின்றார். பொதுவாக சிவபெருமானுக்கு
இறைவியாக அம்பிகை ஒவ்வொரு நாமம் தாங்கி இருப்பாள். இங்கே வாராகி அம்பிகையே இங்கு இறைவியாக அருள்பாலிக்கின்றாள். வாராகி என்பவள் சப்த மாதாக்களுள் ஒருவள். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி என்ற 7வருள் ஒருவளாக இருக்கும் இந்த வாராகியே இங்கே இறைவியாக வணங்கப்படுகின்றாள். இவள் லலிதையின் ஸ்வரூபம் என்கிறார்கள். சும்ப நிசும்பர்களை பராசக்தியானவள் லலிதாம்பிகையாக அழித்த பொழுது வாராகியே படை தளபதியாக இருந்து அம்பிகைக்கு துணை புரிந்தாள். ஆதிபராசக்தியின் ஒவ்வொரு பாகத்திலிருந்தும் சப்த மாதாக்கள் உதித்தனர். அப்படி வாராகியானவள் அம்பிகையின் பிருஷ்ட பாகத்தில் இருந்து உதித்தவள். நம்முடைய கழிவுகளை பிருஷ்ட பாகமே வெளியேற்றும். அதுபோல நம் மனதில் சேர்ந்த அத்துணை கழிவுகளையும் மலங்களையும் வெளியேற்றும் சக்தியும் ஆக்கமும் கொண்டவள் இந்த வாராகி என்ற அற்புதத்தாய். இவளுக்கு 6 கரங்கள் உண்டு. அவள் என்றுமே தன்னுடைய சக்தியினால் நம்மை பகைவர்களிடத்தில் இருந்து காப்பாள். இதோ இந்த வாராகியை வலம் வருகையில் ருத்ர வாராகியாக, மகேஸ்வர வாராகியாக, சதாசிவ வாராகியாக இந்த அம்பிகையை நாம் தரிசிக்கலாம். வாராகிக்கு முக்கண் உண்டு. சிவபெருமானும் முக்கண் முதல்வன் அல்லவா? அதனால் வாராகியை வழிபட்டால் சிவபெருமானின் பரிபூரண அருளும் உண்டு. சக்தியிடம் உதித்தவள், அதனால் சாக்த வழிபாட்டிலும் இடம்பெறுவாள். வாராகி வராகனின் சோதரி, அதனால் இவளை வழிபட்டால் திருமாலின் அருளும் உண்டு. இதோ மேருவின் முன்னே கம்பீரமாக தோன்றும் இந்த அற்புத வாராகியின் அபிஷேக காட்சியினை கண்டு லயிப்போம். வாராகிக்கு விரலி மஞ்சள் மாலை மிகவும் விசேஷம். அவளுக்கு மஞ்சள் நிறம் மிகவும் உகந்தது. இதோ இந்த வாழை இலையின் மேல் அரிசி இட்டு அதன் மேல் தேங்காயினால் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு என்பது சான்றோர்களின் வாக்கு. இந்த அம்பிகைக்கு அஷ்டமி நவமி நாட்களில் மிகுந்த விசேஷ ஆராதனைகள் உண்டு. வாராகி என்ற சொல்லை சொன்னாலே நமக்குள் தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் வந்துவிடும்.
முக்கியமாக வாழ்க்கையில் வியாதியாலும் பகைமையாலும் பாதிக்கப்பட்டவர்கள் வாராகியை தஞ்சம் அடைந்து கைமேல் பலனை காணுகின்றார்கள். அருள்மிகு பஞ்சமி வாராகியை இந்த திருக்கோயிலில் வந்து நாம் தரிசித்தால் வாழ்க்கையில் மேன்மேலும் பல வெற்றிகளைப் பெறலாம். இந்த அம்பிகையானவள் தனம் தருவாள், கல்வி தருவாள், ஒரு நாளும் தளர்வறியா மனத்தை தருவாள். எல்லாவித நன்மைகளையும் இந்த பூலோகத்தில் கொடுத்து நம்மை அற்புதமாக வாழ வைப்பாள். வாராகி வழிபாடு என்பது நேபாள மாநிலத்திலும் உண்டு. அங்கே இவளை பாராகி என்று பக்தர்கள் அழைப்பார்கள். கையில் சூலம் ஏந்தி, கபாலம் ஏந்தி, உலக்கை, நாகம் என எல்லாவித ஆயுதங்களோடு அம்பிகையானவள் நம்மை காக்கின்றாள். 6 கரங்களை உடையவள். 4 கரங்களில் ஆயுதம் தாங்கி இருந்தாலும் தன்னுடைய 2 கரங்களில் அபய வரத ஹஸ்தத்துடன் நம்மை என்றென்றும் துணையிருந்து காப்பவள் இந்த அருள்மிகு பஞ்சமி வாராகி அம்பிகை. இந்த அம்பிகையானவள் ருத்ர பூமியில் வாழ்கின்றாள். இந்த திருக்கோயிலில் லலிதையாக அவள் உறைந்தாலும் காலையில் சிவபெருமானிடம் இருந்து தன்னை வாராகியாக நமக்காக தோற்றுவித்து மாலையில் இரவு வேளை பூஜை முடிந்தவுடன் சிவனோடு ஐக்கியமாகி லலிதையாக உரைகின்றாள். நமக்கு காட்சி தரும் பொழுது பஞ்சமி வாராகியாக காட்சி தருகின்றாள். பட்டு ஆடை உடுத்தி அலங்கார பூஷிதையாக சிவஸ்வரூபி அல்லவா, அதனால் திருநீறு அணிந்து கொண்டு ராஜ சிம்மாசனியாக மகுடம் தாங்கி இருப்பவள். இவள் எப்பொழுதும் கற்பக விருட்ச பீடத்தில் அமர்ந்து நமக்கு காட்சி தருபவள். நின்ற கோலத்தில் கம்பீரமாக ராஜராஜேஸ்வரியாக இந்த வாராகியானவள் அற்புத காட்சியினை நமக்காக தருகின்றாள். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதினச்சு வாய் ஆகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதியுடையாள் சரணம் அரண்